கேமிங் பிசி, எடிட்டிங் பிசி, ரீஃபர்பிஷ்டு டெஸ்க்டாப்ஸ் எல்லாமே பண்ண போறோம். பிசி ஸ்டார்டிங் 5000 ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபா இருக்கிற பிசி வரைக்கும் எல்லாமே பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டெல் பிராண்ட்ல ஆப்டிப்ளெக்ஸ் சீரிஸ். இது வந்து ஜஸ்ட் 5000 ரூபா தான் வருது. இதுக்கு வாரண்டியும் கொடுத்துறோம். இந்த மாதிரி பிசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு தனியா மானிட்டர் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்க டிவில வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சரோட இருக்கு. என்ன ப்ரோ இது சின்னதா தான் இருக்கு, ஆனா போட்டோஷாப் வரைக்கும் ஒரு போட்டோஷாப் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு எடிட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 போட்டா தான் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன 20,000 ரூபாய்க்கு பிசி தரேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா டெமோ கண்டிஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல ஆன்லைன்ல 85,000 1 lakh போற மாடல் நம்ம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 70% ஆஃபர்ல கொடுப்போம். 70% கேமிங்க்கு தான் நிறைய பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி GTA 5 நான் கேம் ப்ளே பண்ணணும், ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணணும், எதுல ப்ளே பண்ணா எனக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பாப்பீங்க. Ryzen 3 ப்ராசஸர் வந்துரும் வித் MSI B450 மதர் போர்டு, கேமிங் கேபினெட், SMPS எல்லாமே கம்ப்ளீட் செட் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா CPU வந்து ஜஸ்ட் 20,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருப்போம். கேமிங் பிசிலாம் 50,000 60,000 சொல்லுவாங்க. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு செட்டப். நம்ம ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் பிசில இருந்து 5 லட்ச ரூபாய் பிசி வரைக்கும் நீங்க எந்த பிசி எடுத்தாலுமே EMI ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கேரேஜ் 360. நம்ம ஸ்டோர் வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா காந்திபுரம் GP சிக்னல் ஐயப்பன் கோயில் கிட்ட இருக்கு. சென்னையில நெல்சன் மாணிக்கம் ஸ்கைவாக் பேக் சைடு அம்ஜிக்கரை கிட்ட இருக்கு. ரெண்டு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர்ஸ் வந்து ரன் பண்ணி அது போக நம்ம எல்லா ஆல் ஓவர் சவுத் இந்தியாவுக்கு நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பரான பிரான்ச்சஸ் 2, ஆனா டெலிவரி எல்லா கண்டிப்பா இருக்கு. சரி, என்ன இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா பார்க்க கேமிங் பிசி, எடிட்டிங் பிசி, ரீஃபர்பிஷ்டு டெஸ்க்டாப்ஸ் எல்லாமே பண்ண போறோம். பிசி ஸ்டார்டிங் 5000 ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபா இருக்கிற பிசி வரைக்கும் எல்லாமே பார்க்க போறோம். இந்த பிசில யாருக்கு யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும், அவங்க என்ன மாதிரி பட்ஜெட்ல எடுத்தா கரெக்டா இருக்கும், அது எல்லாமே இந்த ஃபுல் வீடியோல வந்து நம்ம எல்லாமே கன்வே பண்ண போறோம். சோ நீங்க ஒரு பிசி வாங்கலாங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன மாதிரி பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னு இருக்கீங்களா, அதுக்கு வந்து பெஸ்டான சாய்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். சோ ஃபுல் இந்த வீடியோ பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித் வாரண்டியோட பண்ணி தரோம். நம்ம கொடுக்கறது எல்லாமே வாரண்டியோட பண்ணி தரோம். 1 இயர்ல இருந்து 5 இயர்ஸ் வாரண்டிஸ் வரைக்கும் நம்ம கிட்ட பிசிஸ் அவைலபிளா இருக்கு. 3rd ஜெனரேஷன்ல இருந்து கரண்ட்ல போற 14th ஜெனரேஷன் வரைக்குமே பிசி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பெஸ்டான ஆஃபர் டீல்ல பண்ணி கொடுத்தோம். சோ உங்க நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா ப்ராசஸிங்கும் பண்ண போறோம். சோ இன்ட்ரோலயே பாத்தீங்க அப்படின்னா செம்ம கிரேசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி செட்டப்ஸ்ல வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடியோல வந்து 1 by 1 காட்ட போறோம். அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெல் பிராண்ட்ல ஆப்டிப்ளெக்ஸ் சீரிஸ். இது வந்து ஜஸ்ட் 5000 ரூபாய் தான் வருது. இதுக்கு வாரண்டியும் கொடுத்துறோம். ஓகே, இந்த மாதிரி பிசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒர்க் பண்றீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது நம்ம கிட்ட பல்க் குவான்டிட்டில அவைலபிளா இருக்கு. இவ்வளவுமே வச்சிருக்கிறது எல்லாமே இந்த கேட்டகரி பிசி. இந்த கேட்டகரி பிசிஸ் தான். சூப்பருங்க. ஆனா 5000 ரூபாய் தான். 5000 ரூபாய் தான் இந்த மாதிரி பிசிஸ் எல்லாம். அதுவும் டெல் பிராண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த பிராண்ட் பரிச்சயமா தான் இருந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெனியூட் பீஸ். ரெனியூட் பீஸ். ஆமா. ஓகே ப்ரோ, இது தாண்டி புதுசு கேக்குறாங்க அப்படி. கண்டிப்பா. இப்ப புதுசு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பிரைஸ் ரொம்பலாம் மாற போறல. இது வந்து 5000 அது ஜஸ்ட் 7000 ரூபாய்க்கே பண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா Black and White டீம்ல இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசெம்பிள்டு பிசி தான். i3ல 3rd ஜென் ப்ராசஸர் வந்துரும் பிரதர். 8GB RAM வந்துரும், 256 SSD வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 7000 ரூபாய். இதுல நீங்க வந்து 8GB STP எல்லாமே வந்துரும். இதுல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மானிட்டரோட வேணும், ஃபுல் செட் வேணும்னாலும் அதுவும் அவைலபிளா இருக்கு பிரதர். இந்த CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரதர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இந்த பிசி வந்து பாத்தீங்கன்னா யாருக்குல செட் ஆகும் எது? கண்டிப்பா. இப்போ இந்த பிசி வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு MS Office யூஸ் பண்றீங்க, எக்ஸல் யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு டேலி வந்து பழகுறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க இப்ப பில்லிங் பர்பஸ்க்குலாம் நிறைய பேர் இந்த மாடல் பிசி எடுக்கிறாங்க. உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பிசி பழகணும், எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும், பேசிக்கான போட்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதுல அக்கவுண்ட்ஸ் நோட் பண்றது அந்த மாதிரி. கண்டிப்பா அந்த மாதிரி ஒர்க்கும் எல்லாமே வந்து இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பில்லிங் பர்பஸ்க்குள்ள ரொம்ப ஈஸிங்க. 10,000க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ். அதுவும் இந்த CPU வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு யூனிக்கா இருக்குல்ல இந்த டிசைன்ஸ் எல்லாம். ஆனா இந்த CPU வந்து பாத்தீங்கன்னா தனியா வாங்கினா 7,000 தான். சூப்பருங்க. அந்த லைட் செட்டிங்கோட கொடுத்துருக்கீங்க. ஆனா இது செட்டா வாங்கும்போது 10,000 ஜஸ்ட் 10,000 தான். ஓகே, இப்போ இந்த ஒரு செட் கேக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஆக்சுவலா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், பட் இதை தாண்டி அவுட்டர்ல கேக்குறாங்கன்னா இந்த ஒரு செட் நம்ம பொரியல நம்ம ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாமே டெலிவரி கொடுத்துருக்கோம். நீங்க எங்க இருந்து வாங்கினாலும் இந்த CPU பிரைஸ் வந்து 10,000. இது வாரண்டி சொன்னது? வாரண்டி வந்து 2 வருஷம். சூப்பருங்க. 2 வருஷம் வாரண்டில உங்களுக்கு 10,000 ரூபாய் இருந்தா போதும், அழகா இந்த பிசி நீங்க எடுத்துக்கலாம். டைனி பிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹியூஜ் குவான்டிட்டில ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பிசிங்களா? ஆமா பிரதர், இது எல்லாமே பிசி தான். நீங்க நார்மலா ஒரு பிசி எப்படி ஒர்க் பண்றீங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு தனியா மானிட்டர் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்க டிவில வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சரோட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM வந்துரும், 256 SSD வந்துரும். இதோட பிரைஸ் ஸ்டார்டிங் நம்ம கிட்ட ஜஸ்ட் 7000 ரூபாயில இருந்து இருக்கு. 7000 ரூபாய்க்கு எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ டிவி செட்டப் பாக்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. பட் ஆனா வந்து இவ்வளவு குட்டியா இருக்கு. ஆனா ப்ராசஸ் ஒர்க்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதுவும் நம்ம வாரண்டியோட தான் கொடுக்குறோம். சோ எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் வச்சிருக்கோம். எந்த பிரச்சனை
எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 7000 ரூபாய் தான். நிறைய பேர் இதுல லேட்டஸ்ட் ஜெனரேஷன் பாத்துட்டு இருப்பாங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா இதுல லேட்டஸ்ட் ஜெனரேஷன் அவைலபிளா இருக்கு. நீங்க இதுல ஒரு லேட்டஸ்ட் ஜெனரேஷன் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் 15000 ரூபாய் பிரதர். விண்டோஸ் 11 ஒரிஜினல் OS சப்போர்ட்டோட வந்துரும். விண்டோஸ் 11க்கு விண்டோஸ் 11 அது டெல் பிராண்ட்ல தான். ஆமா டெல் பரவாயில்லைங்க. சோ எல்லாமே வந்து உங்களுக்கு பரிச்சயமான பிராண்ட்ல தான் வச்சிருக்காங்க. பட் இது ஒரு சின்ன மானிட்டருக்கு பின்னாடியே வச்சுக்கலாம். கண்டிப்பா தாராளமா வந்து இது வந்து மறைச்சு வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து CPU இருக்கிற மாதிரியே தெரியாது. நீங்க நிறைய ஐடி கம்பெனிஸ்லயா இருக்கட்டும் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இந்த மாதிரி பிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பில்டிங் பர்பஸ்க்கு இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இடம் கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸா இருக்குன்னா தாராளமா இந்த மாதிரி பிசி வச்சுக்கலாம். இதுக்கும் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். எல்லா சப்போர்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினி பிசிஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. இதே மாதிரி நம்ம நார்மல் பிசிஸ் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 5 வருஷம் வாரண்டி வரைக்கும் பிசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த பிசி பாருங்க, இது வந்து i5 ப்ராசஸர் டெல் வஸ்டோ ஒர்க் ஸ்டேஷன் மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM வந்துரும், 256 SSD வந்துரும். ஜஸ்ட் 15000 ரூபாய். 15000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டியோட வந்துரும். இதே மாடல்ல நீங்க மானிட்டர் எல்லாமே வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மானிட்டர் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இந்த செட்டப் வந்து யாரா கண்டிப்பா இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஜஸ்ட் பேசிக்கான ஒரு CAD டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்றீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோடிங், இல்ல உங்க பர்சனல் யூசேஜுக்கு ஒரு நல்லா வந்து ஹெவியா யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிசி பாத்துட்டு இருக்கீங்க, இந்த பிசி ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒர்க் ஸ்டேஷன் சீரிஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிட்டர் வந்து 100 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வர மானிட்டர். நீங்க இண்டிவிஜுவலா ஒரு மூவி ப்ளே பண்ணி பாக்குறீங்கன்னா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி பிசிஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா HP ProDes சீரிஸ்ல பாப்பீங்க. நிறைய இடத்துல இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15000 20000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட 1 இயர் வாரண்டியோட ஜஸ்ட் 12000 ரூபாய் கொடுக்கும். 12000 ரூபாய்க்கு. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு i5 ப்ராசஸர் வந்துரும். 8GB RAM வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12000 ரூபாய் கொடுத்துட்டு. இந்த 1 இயர் வாரண்டில நம்ம என்ன நல்லா கிளைம் பண்ணிக்கிறோம்? 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிசில என்ன கம்ப்ளைண்ட் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். எதுக்குமே நீங்க அமௌண்ட் பே பண்ண மாட்டீங்க. ஆமா. இப்போ 5 இயர்ஸ் வாரண்டில நீங்க எதுக்கு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது, இந்த 1 இயர் வாரண்டி எதுவுமே அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இல்ல. 1 இயர்ல என்ன இஷ்யூஸ்னாலும் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஒரிஜினல் OS ஓட வருது பிரதர். ஓகே ப்ரோ. கரண்ட்ல வந்து வெப் டெவலப்மெண்ட் கோடிங்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் பர்பஸ்க்கு பிசிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. விண்டோஸ் 11 ஒரிஜினல் OS ஓட வந்துரும். i5ல 8th ஜெனரேஷன் பிரதர் வித் SSD மாடல். கண்டிஷன்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு பிராண்ட் நியூவா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிசிஸ் நம்ம கிட்ட ஹியூஜ் குவான்டிட்டில ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த பிசி ஜஸ்ட் 16500 ரூபாய் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு ரெனோவேட் ப்ராடக்ட் சொன்னீங்க, பட் ஆனா ஏதோ பெருசா டென்ட் அந்த மாதிரில கண்டிப்பா நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i5 இருக்கு, i7 இருக்குது, i3 இருக்கு. சோ நீங்க என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு பெஸ்டான மாடல் இதை எடுத்துக்கலாம். இதுக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இப்போ இது எவ்வளவு ப்ரோ பிரைஸ் வருது? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 16500 வருது. 1 இயர் வாரண்டியோட. இதே மாடல் நிறைய பேர் எனக்கு மானிட்டர் கிடைக்குமான்னு கேட்பீங்க. மானிட்டர் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 2500 எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுத்துக்கலாம். 19000க்கு வித் மானிட்டரே பண்ணி கொடுத்தாலும் 20000 கூட இல்ல 19000 வாங்கிக்கலாம்ல. ஆமா கண்டிப்பா. இப்போ இதுக்கு அடுத்து அப்டேட்டான கண்டிப்பா இதுக்கப்புறம் அப்டேட்டான மாடல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து போட்டோஷாப் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு AutoCAD அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண பாக்குறேன். இந்த மாடல் நல்லா இருக்கும். இது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ற இடத்துக்கு கொடுத்திருந்தோம். i7ல 7th gen ப்ராசஸர் வந்துரும் வித் 4GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டோட. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 20000 ரூபாய் கொடுக்குறோம் பிரதர். என்ன ப்ரோ இது சின்னதா தான் இருக்கு, ஆனா போட்டோஷாப் வரைக்கும் ஒரு போட்டோஷாப் வரைக்கும் ஒரு பண்ணலாம். ஏன்னா டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். இந்த மாடல் கிராபிக்ஸ் கார்டோட உங்களுக்கு பேசிக் எடிட்டிங்க்கு ரொம்பவே சூட்டபிளான மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 20000 ரூபாய்க்கு வித் 1 இயர் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு எடிட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40000 50000 போட்டா தான் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன 20000 ரூபாய்க்கு பிசி தரேன்னு சொல்றாரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஹியூஜ் கலெக்ஷன்ஸ்ல இந்த மாடல்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. இருக்கட்டும் டெல்லா இருக்கட்டும் லினோவா இருக்கட்டும் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு எல்லாமே ஓகே பிரதர், எனக்கு வந்து 6th gen சொல்றீங்க, 7th gen சொல்றீங்க, 3rd gen சொல்றீங்க, எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஜெனரேஷன் ஜாஸ்தியா வேணும், எனக்கு வந்து எனக்கு இப்ப கரண்ட்ல போற 10th 11th இருக்குன்னா அதுவும் இருக்கு. நம்ம கிட்ட இந்த மாதிரி டெல் பிராண்டட்லயே வந்து பாத்தீங்கன்னா i5ல 10th ஜெனரேஷன் சிஸ்டம்ல ஜஸ்ட் 25000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். அது போக அசம்பிள்டு சிஸ்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 14th ஜெனரேஷனுக்கு பெஸ்டான டீல் இருக்கு. இதெல்லாம் வாரண்டி கொடுத்துறோம். இந்த வாரண்டிக்கு என்ன அஷூரன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே வித் பில்லோட கொடுத்துட்டு பில்லோட பில்லோட மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும். எனி கம்ப்ளைண்ட் அந்த வாரண்டில அசால்ட்டா கிளைம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு அசம்பிள்டு பீஸ் பண்ணி வச்சிருக்கோம். பேசிக் எடிட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CPU பிளஸ் மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 22 inches மானிட்டர். இது ரெண்டுமே சேர்த்து ஜஸ்ட் 20000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். 3 years வாரண்டி பதர். 20000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா செட்டப்பா. ஆனா நான் பாக்கும்போது ஒரு 30000 வந்துரும் அப்படின்னு நினைச்சேன். 3 years வாரண்டி ஜஸ்ட் 20000 ரூபாய் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது போக நீங்க ஒரு மல்டிமீடியா யூசேஜ் பண்ண போறீங்க, ஜஸ்ட் நான் ஒரு மூவிஸ் பார்க்க போறேன், இதெல்லாம் பார்க்க போறீங்க, மானிட்டர் ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேமிங்க்கு தான் நிறைய பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி GTA 5 நான் கேம் பிளே பண்ணணும், ஃப்ரீ ஃபயர் பிளே பண்ணணும், எதுல பிளே பண்ணா எனக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பாப்பீங்க. என்ட்ரி லெவல்ல இருக்கலே ஒரு பேசிக் ரேஞ்சில ஒரு நல்ல ஒரு லோயர் செட்டிங்ஸ் வச்சு கேம் பிளே பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஃபயர் எல்லாம் பிளே பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா பிளே பண்ணலாம். பட் GTA 5 லோயர் செட்டிங்ஸ்ல வச்சு பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20000 ரூபாய் பிரதர். 20000 ரூபாய்க்கு 20000 ரூபாய் தான். 20000 ரூபாய்க்கு இதுல என்ன வரும் பாத்தீங்கன்னா Ryzen 3 ப்ராசஸர் வந்துரும் வித் MSI B450 மதர் போர்டு, கேமிங் கேபினட், SMBS எல்லாமே கம்ப்ளீட் செட் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா CPU வந்து ஜஸ்ட் 20000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 years வாரண்டி வந்துரும். இதே மாதிரி நம்ம கிட்ட
பாத்தீங்கன்னா 11th gen 12th generation எல்லா ஜெனரேஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கேமிங் பிசி எடிட்டிங் பிசிஸ்லாம் ஸ்டாக் இருக்கு. கேமிங் பிசி எல்லாம் 50,000 60,000 சொல்லுவாங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 20,000 செட்டப். பட் நீங்க பாத்துக்கலாம். ஆனா இது வந்து பிசியோட பில் மட்டும் தான். கண்டிப்பா மானிட்டர் அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ற பிரைஸ்க்கு தகுந்த மாதிரி வரும். நம்ம கடையை பொறுத்தளவுக்கு நீங்க என்னன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு பிசி வாங்குறீங்கன்னா அதை தவிர வேற எதுலயுமே ப்ராஃபிட் வைக்க மாட்டோம். நீங்க மானிட்டர் ஆகட்டும், கீபோர்ட் மவுஸ் ஆகட்டும், ஆக்சசரிஸ் எல்லாமே எங்களுக்கு வர காஸ்ட் டு காஸ்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். அப்படியே ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். நான் முன்னாடியே சொல்லி இந்த கேமிங் பிசி நம்ம காமிக்க போறோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிசி பாருங்க இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்குன்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா Ryzen 5 ப்ராசஸர் வந்துரும். RTX 3050 கிராபிக்ஸ் கார்டோட இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து GTA 5 நல்லாவே ப்ளே பண்ணலாம். அது போக ரெட் டெம்ஷன், அது போக இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்க எல்லா கேம்ஸுமே ரொம்பவே சூப்பரா வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி பிசி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கேபினெட்ல நம்ம ஜஸ்ட் 65,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 65,000 ரூபாய்க்கு 65,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது ஜிப்ரானிக்ல. ஆமா ஆமா Ryzen 5ல 5500 AMD ப்ராசஸர் வித் வந்து பாத்தீங்கன்னா ஜிகாபைட்ல ஒரு மதர் போர்டு வந்துரும். அது போக RTXல 3050 8GB கிராபிக்ஸ் கார்டு பிரதர். எல்லாமே அப்டேட்ல தான் இருக்கு. எல்லாமே அப்டேட்ல தான் இருக்கு. இதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இதே மாதிரி பிசிஸ் வந்து நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கலே பெஸ்டான பிரைஸ் 65,000 நீங்க பிரைஸ் மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான பிரைஸ் இருக்கு. ஆனா இந்த பிசி வந்து இந்த கலர் காம்பினேஷன் இருக்குல்ல, சேம் கலர்ல தான் எல்லாமே வருமா? ஆமா ஆமா சேம் கலர்ல தான் வரும். இல்ல எனக்கு இந்த மாதிரி கேபினெட் வேணாம், எனக்கு இந்த மாதிரி கேபினெட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல வேற மாடல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய வேரியஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த மானிட்டர் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா டெல்ல ஒரு 34 இன்ச் மானிட்டர். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டில்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அப் டவுன் ஆகும். இந்த மாதிரி ஒரு மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா டெமோ கண்டிஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் நியூ பிரைஸ் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. P34W மாடல் ஆன்லைன்ல 85,000 1 lakh போற மாடல் நம்ம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 70% ஆஃபர்ல கொடுக்கிறோம். 70% ஆஃபர்ல இருக்கு. இதுக்கு பாக்ஸ் கிட் எல்லாமே இருக்கு. இதுக்கு நம்மளோட ஸ்டோர் வாரண்டியும் கொடுத்துறோம். இது எல்லாமே இந்த மானிட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கேமிங் பிசிஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், நாங்க ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு எடிட்டிங் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிசி வந்து ஜஸ்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. ஆமா அந்த பிசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Ryzen 5 ப்ராசஸர்ல வந்துரும். அது போக 16GB RAM 512GB SSD. இதே மாதிரி ஒரு கேமிங் கேபினெட் நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த கேமிங் கேபினெட் போட்டுக்கலாம் அந்த பட்ஜெட் ரேஞ்ச்ல. சோ இந்த மாதிரி ஒரு கேமிங் கேபினெட் போட்டு ஒரு 550 வாட்ஸ் SMBS ஓட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது நீங்க பிரீமியர் ப்ரோ யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்ல யூஸ் பண்றீங்கன்னா ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணலாம். 30,000 ரூபாய்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். 30,000 ரூபாய்க்கு நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ணலாம். இல்ல நான் முன்னாடியே காமிச்ச லோயர் செக்மெண்ட் பாத்திருப்பீங்க. இப்போ வந்து அப்ப இதுல யூஸ் பண்ணலாம். அப்ப முன்ன 3rd gen காமிச்சீங்க, 4th gen காமிச்சீங்க, 8th gen அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதுலயும் யூஸ் பண்ணலாம். சோ உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் கால் பண்ணீங்கன்னா உங்களோட பிரைசிங் இல்ல உங்க பட்ஜெட் இல்ல உங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு சொன்னா அதுக்கேற்ற பெஸ்டான கான்ஃபிகரேஷன்ஸ் நம்மளே சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ என்னன்னா எனக்கு இந்த மாதிரி பிசி வாங்கிட்டேன், எனக்கு இது செட் ஆகலன்னா நீங்க தாராளமா அந்த ஒரு மாசம் பீரியட்ல அந்த மாதிரி ரீஃபர்பிஷ்டு பிசி எது வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பிசி எடுத்துட்டீங்க, நான் 15,000 ரூபாய்க்கு எடுத்துட்டேன் பிரதர், நீங்க சொன்னீங்கன்னு எடுத்துட்டேன். பட் எனக்கு வந்து இனிமே எனக்கு எடிட்டிங் இது பத்தல, இனிமே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியா வேணும், நான் அதுக்கு பதிலா அதை கொடுத்துட்டு வேற மாத்திக்கலாமான்னு கேட்டாலும் 1 month பீரியடுக்குள்ளார அந்த மாதிரி பிசியை கொடுத்துட்டு நீங்க வேற ஏதாவது ரீஃபர்பிஷ்டு பிசி இன்னும் ஹையர் செக்மெண்ட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பிசி வேணும், கேமிங் பிசி வேணும், ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு போட்டு ஒரு பில்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெப்ரிசியேஷனும் இல்லாம சேம் காஸ்ட் டு காஸ்ட் நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பா. ஏன்னா எப்பயுமே எடுக்கிறவங்களுக்கு சப்போஸ் எல்லாம் தெரிஞ்சு எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஒரு டக்குன்னு எடுக்கிறவங்களுக்கு அந்த கண்டிப்பா அந்த அப்படி எடுக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மாசத்துல இல்ல 1 வீக்லயே தெரிஞ்சிடும் ஐயோ நமக்கு அந்த ப்ராசஸ் பத்தலையேன்னு. ஆனா அப்படி இருக்கிறவங்க சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஈஸியா இருக்கு. நம்ம ஸ்டோர்ல வந்து அந்த மாதிரி இதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேமிங் பிசிஸ்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் அது மூணு விதமா இருக்கு. ஆமா, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து AMD ப்ராசஸர் வரும், ஜிகாபைட்ல கிராபிக்ஸ் கார்டு வரும், MSI மதர் போர்டு வரும், இல்ல ASUS மதர் போர்டு வரும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பிராண்ட்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவா கொடுத்து ஈஸியா உங்களுக்கு வாரண்டியும் கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஸ்டெப்ல நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு பிசி பில்ட் பண்ண போற ஐடியா இருந்தா தாராளமா நம்ம ரெப்ரசன்ட்ட கால் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் பிரைசிங் கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஒரு பெஸ்டான பிரைஸா இருக்கும். மார்க்கெட் அடிச்சு உடைக்கிற பிரைஸ் நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. பட் அவங்க டக்குன்னு போயிட்டு உடனே கம்பேர் பண்ணி கண்டிப்பா தாராளமா நான் ஆல்ரெடி நான் எல்லாமே சொல்றேன். இப்போ வீடியோல சொன்ன எல்லாமே நான் ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்கேன், எல்லாமே மாடல் சொல்லியிருக்கேன், எல்லாமே பிரைசிங் சொல்லியிருக்கேன். ஸோ தாராளமா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ 30,000 ரூபாய்க்கு சொன்ன பிசியா இருக்கட்டும், அங்க முன்னாடி 20,000 ரூபாய்க்கு சொன்ன பிசியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கலே மார்ஜின் ரொம்பவே லெஸ் பிரைஸ்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். லோ மார்ஜின்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து பார்க்க போறதுன்னா ஆப்பிள் மேக்புக் சீரிஸ் ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கலே நம்ம ரொம்ப பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2018-19 மாடல் அவைலபிளா இருக்கு. ஆமா ஆப்பிள் மேக்புக் ப்ரோ i7 ப்ராசஸர் நார்மல் 16GB RAM வேரியன்ட் அவைலபிளா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32GB RAM வந்துரும் வித் 256 SSD வந்துரும். இந்த மாதிரி ஒரு மேக்புக் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 45,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். ஓபன் சேலஞ்சா தர நீ மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மேக்புக் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 65,000 சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து யூஸ்டு தான். இது யூஸ்டு தான். 45,000 பிளஸ் நம்ம வாரண்டி கொடுத்துறோம். நம்ம ஸ்டோர் வாரண்டி பிளஸ் சர்வீஸ் சப்போர்ட் தான் கொடுக்குறோம். இல்ல எனக்கு பிராண்ட் வாரண்டியோட வேணும், ஒரு M1 M2 வேணும், அது நம்ம கிட்ட இருக்கலே மார்க்கெட்ல பெஸ்டான ஆஃபர் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா யூஸ்டுங்கறீங்க, ஆனா நாங்க அந்த கிராக் ஆறதோ கிராச் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அந்த மாதிரி கீபோர்டே பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி. ஏன்னா மேக்ஸிமம் இதுல வந்து நல்லாவே தெரிஞ்சு யூஸ் பண்ணது. ஆனா அந்த அளவுக்குலாம் இல்லாம இருக்கு. கண்டிப்பா 45,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.
மார்க்கெட் பிரைஸ் 65 போயிட்டு இருக்கு brother. இதுல பெஸ்டான பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. இதே MacBook சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே i7 ப்ராசஸ் ஜஸ்ட் 30,000 ரூபாய்க்கு இருக்கு. 2015 மாடல்ல 16 GB RAM 512 SSD வந்துரும். சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு ஆப் டெவலப்பரா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பிரதர். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். சோ கீழே நம்பர் இருக்கு, நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. அது போக நம்ம ஸ்டோர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் அவைலபிளா இருக்கு. நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே நம்ம ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாமே ஒன் டே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கைக்கு போற வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கேரண்டி கொடுக்குறோம். இன்கேஸ் வந்து பொருள் ஏதாவது உங்க பார்சல் டேமேஜ் ஆச்சுனா கூட ஃப்ரீயாவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம். பட் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி டேமேஜ் எதுவுமே ஆனதில்ல. ரொம்பவே சேஃபா தான் வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஒரு பிரைஸ்ல சொல்லிருப்பீங்க அந்த ஸ்பெக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் வந்து சென்னை பிரான்ச்சஸ்ல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சென்னை கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலயுமே சேம் பிரைஸ் தான். இது வந்து இந்த எப்பயுமே குறையவும் செய்யாது ஏறவும் செய்யாது. அதே பிரைசிங் தான் நம்ம சேஞ்சபிள்ங்கிறதே கிடையாது. இந்த வீடியோ பார்த்து நீங்க சென்னையில இருந்தாலும் டைரக்டா போய் கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நீங்க இஎம்ஐ இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? சோ இஎம்ஐ இருக்கிறவங்கன்னா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு? இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ, பேசிக் கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது. நிறைய பேர் கிரெடிட் கார்டு கிடையாதுன்னா பஜாஜ் இஎம்ஐஸ் இருக்கு. பஜாஜ் வந்து பாத்தீங்கன்னா நியூவாவும் பண்ணிக்கலாம், இல்ல ஆல்ரெடி பஜாஜ் வச்சிருக்கீங்க பண்ணிக்கலாம். அது போக ஹெச்பிடி பேங்கிங் ஃபினான்ஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபினான்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒன்ஸ் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்கோங்க. சிபில் ஸ்கோர் எலிஜிபிள் அந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வரது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா டக்குன்னு வந்துட்டு எனக்கு என்ன இஎம்ஐ கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ ஒரு லோ பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு ஹை பட்ஜெட் ப்ரொஃபஷனலா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் எல்லா பிசியுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் தெளிவா இருப்பேன். டிஸ்பிளேல நம்பர் போட்டிருப்பேன். கண்டிப்பா சோ கான்டாக்ட் பண்ணி பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு தான் நம்ம கூட ஃபாலோ பண்ணி இருங்க.